ஆபீசர் என்ன வர சொல்லி மீரா மேம் கிட்ட சொன்னீங்க? நீங்களே போன் பண்ண வேண்டியதானே? அவ வந்தா சொன்ன. தட்ஸ் இட். முதல்ல உட்காரு. டடன் டடன் டடன். சார், திரும்பவும் வளையலாம். கண்டிஷன்ல ஞாபகம் இருக்குல்ல? ஒவ்வொரு வளையல போடக்கூடாது, மொத்தமா தான் போடணும். ஆனா ஒரு வளையல உடையக்கூடாது. என்ன சார், அந்த வளையல போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டான சைஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நத்திங் டூயிங். இந்த வளையல உன் கைக்கு போட்டு விட்டனா இல்லையான்னு மட்டும் பாரு. சூர்யாவுக்கே வளையல் சேலஞ்சா? சூர்யாவுக்கே வளையல் சேலஞ்சா? ஐயோ சார், எங்க போறீங்க? நான் எங்கேயோ போறேன். ஆனா திரும்பி வருவேன். மேடம், டீ மேடம். எஃப்எம், இங்க இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்க? அதெல்லாம் பங்கஜ் சார் வேற இடத்துக்கு மாத்திட்டாரு மேடம். எப்போ? அது நேத்து நைட்டு மேடம். மேடம், எனி ஹெல்ப் மேடம்? சார், ஸ்டாக் ரூம்ல இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்க? எதுவுமே காணோம். எல்லாத்தையும் நான் தான் மேடம் ஷிஃப்ட் பண்ணேன். ஐயோ, அங்க இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படுது. அதையே மாத்துனீங்க. எங்க கொண்டு போய் வெச்சீங்க? ஏன் மேடம் இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? கூல் மேடம், கூல். அது இல்ல சார், முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் பிரிச்சு வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டீங்களே. அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணி சிஸ்டத்துல சேவ் பண்ணியாச்சு. அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்க அதுல இருந்து எடுத்துக்கோங்க. அந்த ஃபைல்ஸ் தான் வேணும்னு இல்லல்ல. நோ சார், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். டிஜிட்டல் காப்பி யூஸ் பண்றதை விட அந்த ஃபைல்ஸ் பார்க்கிறது ரொம்ப ஈஸி. சொன்னதே சொல்றீங்களே மேடம். உங்க வேலைக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு நானே சொல்றேன்ல. ஸ்டாக் ரூம் இப்ப பெயிண்ட் பண்ண போறோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரூமை ரெனோவேட் பண்ணிட்டு தேவைப்பட்ட ஃபைல்ஸை கொண்டு வந்து வைப்போம். அது வரைக்கும் பொறுமை, பொறுமை. நல்லா கேட்டுக்கோ. பழைய ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு திரும்ப ஸ்டாக் ரூம் கொண்டு வந்து வச்ச நடக்கிறதே வேற. என்னோட நாலேஜ் இல்லாம அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. இட்ஸ் மை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். क्या देख रहे हो? वो साधारण लड़की नहीं है. उन्नाले उन्नो सैया मुड़ियाद. तुम कुछ नहीं कर सकते. तुम कुछ नहीं कर सकते. अव सूरावलिय पोल बरुवा. जरूर आएगा. आते कैयल पिड़ी के पाकरिया. ये मुमकिन नहीं है. ये मुमकिन नहीं है. ओ जरूर आएगा. ओ जरूर आएगा. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்கல்ல? அண்ணே, அது வந்து பேசாத. கார் விட்டு போகும்போது பார்த்து போக மாட்டீங்களா? பங்கஜ் மட்டும் வந்து என்கிட்ட சொல்லனா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. மை காட், நாங்க ஆக்சிடென்ட் பண்ணது பங்கஜ்க்கும் தெரியுமா? இது என்ன புதுசா? அவருக்கு தெரியாம இருந்தாதான் ஆச்சரியம். ஓகே, இந்த மேட்டரை இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ணே, அடிப்பட்டவரு நிச்சயம் ரொம்ப நல்லவரா தானே இருப்பாரு. நானும் எவ்வளவோ சொல்லியும் பணமும் வேணும்னு சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இட்ஸ் ஓகே சந்திரா.
சின்ன ஆக்சிடென்ட் தான், மற்றதெல்லாம் பங்கஜ் பார்த்துக்கோ, நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் ப்ரோ இன்லா. ம். சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார்? என்னாச்சு சார்? அட உட்காருங்கிற, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சாரி சார், நானே உண்மையை சொல்லிடுறேன் சார். உங்களுக்குன்னு போட்ட பாதாம் பாலை நான் தான் சார் குடிச்சேன். தப்புதான் சார், இனிமே நான் பண்ண மாட்டேன் சார். என்ன வேலை விட்டு துரத்திடாதீங்க சார். எனக்கு வச்ச பாதாம் பாலை நீ குடிச்சியா? ஆமா சார். எப்போ? அது நடந்து ஒரு 4-5 நாள் ஆகுது சார். இந்த மாதிரி நான் நிறைய தடவை குடிச்சிருக்கேன் சார். இனிமே பண்ண மாட்டேன் சார். இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் அதை கேட்க வரல, வேற. அப்போ நேத்து கூட ஒரு தடவை குடிச்சேன் சார். நீ எத்தனை தடவை வேணாலும் பாதாம் பால் குடிச்சுக்கோ. நான் இப்ப கேட்க வந்தது வேற ஒரு விஷயம் பத்தி. சார், என்னாச்சு சார்? அது கோபி, இதுக்கு முன்னாடி நீ வளையல் போட்டிருக்கியா? நான் ஏன் சார் வளையல் போடணும்? நான் ஆம்பளை சார். என்ன சார் சொல்ல வரீங்க நீங்க? சிச்சி, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. நீ யாருக்காவது இது வரைக்கும் வளையல் போட்டு விட்டிருக்கியா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏய், உட்காந்து நிதானமா யோசிச்சு பதில் சொல்லு. அதெல்லாம் போட்டதில்ல சார். என்னது, வளையல் போட்டு விட்டதே இல்லையா? ஆமா சார். அப்ப ஏன்டா உட்காந்துருக்க? எழுதுடா. சரிங்க சார். சார், உங்களுக்கு ஏன் சார் திடீர்னு இந்த சந்தேகம்? திடீர்னு சந்தேகம் வராம சொல்லி வச்சுட்டா வரும். உனக்கு வளையல் போட வராதுல்ல, அப்ப கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். என்ன பார்வை, கிளம்புடா. சரி சார். கோபி, இங்க வா. சார், அது என்ன பாதாம் பால் குடிக்கிறது? 5 நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை குடிச்சிருக்க, 4 நாளைக்கு முன்னாடி குடிச்சிருக்க, நேத்து கூட குடிச்சிருக்க. ஏன் நீ சாதாரண பாலெல்லாம் குடிக்க மாட்டியோ? அதையும் குடிச்சேன் சார். வளையல் போட தெரியல, ஆனா மூச்சு முட்டை கொட்டிக்க தெரியுது. ஒரு ஆம்பளை வளையல் போட தெரியாதுன்னு சொல்ற, வெக்கமா இல்ல? என் கண்ணிலேயே படாத, போ. நான் சொன்னல சந்திரா, ப்ரோயின்லா ஒரு பொண்ண லவ் பண்றாருன்னு. மான்சி, Now I'm 100% sure. Flash news. He is in love. எப்படி மான்சி சொல்ற? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, அது போதும். ஒரு டசன் வளையல ஒரு பொண்ணு கையில போட்டு விடணும். ஆனா ஒரு வளையல் கூட உடைய கூடாது. அது எப்படி போடுவ? அதை எப்படி போடுவ? இது கூட தெரியாதா மண்டு? இப்போ இது வளையல், நீ பொண்ணு, உன் கைய புடிச்சு சந்திரா, விடு சந்திரா. இரு மான்சி. ஏய், இப்ப என்ன பண்ண? கண்ணடிக்கிற? ஏன் கண்ணடிக்கிற? இல்ல மான்சி, அவளை பார்த்து கண்ணடிச்சா அவ வெக்கப்படுவா. அப்படி வெக்கப்படும் போது வளையல் தானா கைக்குள்ள போயிடும். சிம்பிள். இதெல்லாம் எங்க தெரிஞ்சுக்கிட்ட நீ? இதெல்லாம் ஆம்பளைங்களுக்கே தானா வரும் மான்சி. ஒருவேளை அப்பயும் அந்த வளையல் போகலன்னா? இது ஒரு நல்ல கேள்வி மான்சி. அப்படியே அந்த வளையல் போலன்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் க்ளோஸா, இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்து அப்படியே ஒரு கிஸ். ஒத்துக்கிறேன், நீ பெரிய ஆள் தான். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ. இல்ல மாச்சி, அதை நான் செஞ்சு காட்டுறேன்.
கண்டிப்பா போணுமா? போ சந்திரா. ஹலோ சார். என்ன அனு, போன் எடுக்க எவ்வளவு நேரமா? அதுதான் அடிச்ச உடனே எடுத்துட்டேனே சார். அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டாமா? நீங்க போன் பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா மட்டும் எத்தனை கேள்வி கேக்குற? இப்ப நான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணவே இல்லையே. சரி, இப்ப எதுக்கு போன்? அதுவும் இவ்ளோ அவசரமா? நம்ம வில்லன் நம்பியார் எப்படி இருக்காரு? சார், உன் முகம் எவ்வளவு கோவத்துல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுதானு. எங்க அப்பாவை நம்பி யாருன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன சார் அவ்வளவு சந்தோஷம்? மாமனாரை கிண்டல் பண்ணா ஒரு சந்தோஷம் வராதா? ஏன் வராது? நல்லா வரும். சரி, வேற என்ன? போன் பண்ணது நீங்க தான். ஏன் கிட்ட வேற என்னன்னு கேட்டா? நான் உன்கிட்ட பண்ண சேலஞ்ச மறந்துட்டேன்னு நினைக்காத. அது உங்களால நிச்சயமா முடியாது. நீ நாளைக்கு பார்க்க தானே போற. நாளைக்கு வந்துட்டு சோப்பு போட்டுக்கோ, எண்ணெய் போட்டுக்கோ, அப்பதான் வளையல் ஈஸியா போகும்னு கதெல்லாம் விடக்கூடாது. Agreed. Wait and watch. என்ன சார், நிஜமாவே வந்துட்டீங்க? அதான் சொன்னேனே, உங்க அப்பாவுக்கு கால் சரியாகிற வரை தினமும் வருவேன்னு. ஓ, அவரை பார்க்கதானா? உள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டியா? உள்ள வாங்க சார். எங்க உங்க அப்பா கால் சரியாக வேலைக்கே போயிட்டாரா? ஐயோ, இவ்வளவு சீக்கிரம் கால் சரியாயிடுச்சா? என்ன ஆயிடுச்சா அந்த சந்திரா? சார், சந்திரா சார் எங்க அப்பாவை இன்னும் நல்லா இடிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு நான் குரூல் கிடையாது. இன்னும் ஒரு 10 நாள் லேசா வலி கூட இருக்கிற மாதிரி. போதும் சார், முதல்ல நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. அப்பா வந்ததும் நானே ஆபீஸ்க்கு வந்துருவேன். ஆபீஸ் எங்க போக போதானோ? அது நம்ம ஆபீஸ். ஆனா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா? சான்ஸா? ஆமா, நம்பியார பார்க்க வந்தது ஒரு சாக்குதான். ஆனா நிஜமாவே பார்க்க வந்தது உன்னதான். எத்தனை நாள் இப்படி நான் அங்கேயும் நீ இங்கேயும் இருக்கிறது? இதுதான் சரியான நேரம். என்ன, ரெடியா? இப்ப மட்டும் கைக்குள்ள போகுமா சார்? சூர்யாவோட மேஜிக்க பாரு. என்ன பாரு? என்னாச்சு அனு? எனக்கு என்ன ஆச்சா? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன், என்ன ப்ராப்ளம்? இப்ப ஏன் அப்படி பண்ணீங்க? முதல்ல உன் கைய பாரு. வேண்டாம், இந்த கையில நானே போட்டுக்கிறேன். நீங்க போட வேண்டாம். சேலஞ்ச்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன். I love you. Me too, sir.
இன்னொரு 4-5 கை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஒரு கைக்கே நான் செத்து பொழைச்சிட்டேன், இன்னும் 4-5 கையா? ஆமா, இந்த ட்ரிக் எல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? அதெல்லாம் ஜீன்லயே இருக்கு. அனு, சீக்கிரமே எங்க வீட்டுக்கு வா. நானும் காத்துட்டு இருக்கேன் சார். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இந்த வாழ்க்கை முழுக்க வாழணும். ஓகே, நான் கிளம்புறேன். கிளம்புங்க சார். குட் மார்னிங் மேடம். அனு மேடம், குட் மார்னிங். என்னாச்சு மேடம், ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க. சூர்யா சார் இன்னைக்கு ஆஃபீஸில் இல்லை, ஸோ உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க. சூர்யா சார் ஆபீஸ்க்கு வரலையா? ஆமாம் மேடம். அனு மேடம், சந்திரா சார் கான்ஃபரன்ஸ் காலில் வெயிட் பண்றாரு, உங்களை வர சொன்னாரு. மே கம் இன் சார்? எஸ். ஹலோ அனு, ஏன் டல்லா இருக்க? நோ சார், ஐம் ஃபைன். ப்ளீஸ் சிட் தேர். அனு, இந்த ஆபீஸ்ல நான் 2 பேர் தான் நம்புறேன். ஒன்னு நீ, இன்னொன்னு பங்கஜ். மீரா மத்த எல்லாரையும் நம்புறேன், ஆனா தட்ஸ் டிஃபரெண்ட். ஐ டோன்ட் டவுட் them. ஆனா இந்த விஷயத்துக்கு நீ தான் கரெக்ட். அஃப்கோர்ஸ் நான் அண்ணனை 100% நம்புறேன், ஆனா இது அவர் விஷயமா இருக்கிறதால அவர்கிட்ட நான் எப்படி ஹெல்ப் கேட்க முடியும்? அதனால தான் உங்ககிட்ட கேட்கிறேன். டெல் மீ ஒன் திங் அனு, நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா? ஏன் சந்திரா சார் இப்படி திடீர்னு கேக்குறாரு? அவருக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருச்சோ? அணுகிட்ட இந்த விஷயத்தை இப்படி திடீர்னு ஆபீஸ்ல வச்சு கேட்கறது எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. சார் டீ சார். யா, டீ? நோ சார். எஃப்எம் மேடம், ஸ்டாக் ரூம்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணாங்கல்ல, எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க? சூர்யா சார் வீட்டில் தான் மேடம். ஓகே எஃப்எம். வாட் ஹேப்பன் அனு? இல்ல சார், ஸ்டாக் ரூம்ல சில இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பங்கஜ் சார் எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. கேட்டா அந்த ரூமை ரெனோவேட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. இல்ல, பங்கஜ் ஷிஃப்ட் பண்ணிருந்தாருன்னா எப்படியும் அண்ணன் சொல்லி தான் ஷிஃப்ட் பண்ணிருப்பாரு. அனு, நீ அந்த ஃபைல்ஸ பாத்தே ஆகணும்னா நீ ஏன் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது? எஸ் சார், யூ டூ ஒன் திங்.
நீ எங்க வீட்டுக்கு வா, உனக்கு எந்த ஃபைல்ஸ் வேணுமோ அதை ரெஃபர் பண்ணிக்கோ. வேலை விஷயத்துல எதுவுமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. So you must come to my home. என்ன இங்க ஒரு மீட்டிங் சார். மீட்டிங்கா? எங்கேயா? ஆமா சார். நீங்க ஏன் சார் இங்க வந்தீங்க? உங்களுக்கும் மீட்டிங்கா? உங்க அம்மா டக்குன்னு போக சொன்னாங்கல்ல, அந்த எரிச்சலே அப்படியே வந்துட்டு இருந்த. நீயும் சந்திராவும் லோன்ல இருந்ததை பார்த்த, அதான் வந்தேன். எங்கவன் என்னை பார்த்து தான் ஓடிட்டானா? ஆமா சார். உங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்கு மான்சி மேம் கிட்டே திட்டு வாங்கிக்கலான்னு எஸ் ஆயிட்டாரு. எஸ் ஆயிட்டானா? இது கூட உங்களுக்கு தெரியாதா? எஸ் ஆயிட்டாருன்னா எஸ்கேப் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு எவ்வளவுதான் சொல்லி தரணுமோ. நான் உனக்கு சொல்லி தர மாட்டேன். நானும் போதும், ஆரம்பிக்காதீங்க. ஏய், இது என்ன ஒரு கையில மட்டும் வளையல்? நீங்க ஒரு கையில மட்டும் தானே போட்டீங்க. இன்னொரு கையில இப்ப போட்டுருவோம். இப்போ இந்த வளையல் உள்ள போகலனா என்ன செய்யணும்? ஒண்ணு வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். ஏய், நான் போட்டு விட்டுருப்பேன்ல அனு. போதும் போதும். உட்காரு. நீங்க உட்காருங்க சார். உட்காரு அனு. உட்காருங்க மேடம். அப்புறம் எங்க ஏன் சார் வந்திருக்கோம்? பங்கஜ் சார் ஏன் இங்க இருக்காரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியும் புரியும், வெயிட். அப்படி என்னதான் பார்த்துட்டு இருக்க? என்னன்னு தெரியல சார். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வீட்டை விட கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா? அந்த வீடும் பிடிச்சிருக்கு, இந்த கெஸ்ட் ஹவுஸும் பிடிச்சிருக்கு. ஏன் ஒருத்தருக்கு 2 வீடு இருக்க கூடாதா? பிறந்த வீடு புகுந்த வீடு மாதிரி. வா, சும்மா லாஜிக்கெல்லாம் பின்றியே அனு. வா உட்காரு. தீனா, நீ எப்படி இங்க? தெரியல அனு. காலையில வந்து பங்கஜ் சார் கூட்டு வர சொன்னாருன்னு டிரைவர் சொன்னாரு. என்ன தீனா, உங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு. அங்க இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா? அனு மேடமே வந்துட்டாங்க. திடுதிப்புன்னு வர சொல்லிட்டீங்க சார். கிளம்பி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன விஷயம் சார்? என்ன விஷயம்னா ஒண்ணுமில்ல. என்ன பங்கஜ், ஒண்ணுமில்லல? ஒண்ணு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் சார். கம் சொப்னா, சிட். குட் மார்னிங் சார். சார், இன்னும் யாரெல்லாம் வர போறாங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மீரா. என்ன பங்கஜ், என்ன இது? திடுதிப்புன்னு வான்னு சொன்னா போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ரிலாக்ஸ் மீரா, ரிலாக்ஸ். கம், டேக் யுவர் சீட். உட்காரு. ஒருவேளை நானும் சூர்யா சாரும் லவ் பண்றோன்னு எல்லாரும் முன்னாடி சொல்ல போறாரோ? ஐயோ, பிள்ளையாரப்பா செத்து. ஹலோண்ணே. ஹாய் ப்ரோ இன் லா. என்னண்ணே திடீர்னு வர சொன்னீங்கன்னு பங்கஜ் சொன்னாரு. வாட்ஸ் அப் ப்ரோ இன் லா? ஹோ மீரா. Good morning, VP of Prakash Group of Companies. Office timeல ஆபீஸ்ல இல்லாம கெஸ்ட் ஹவுஸ்ல. Oh my god, I can't believe this. இதுவும் அபிஷியல் தான் மேடம். ஹைலி கான்ஃபிடென்ஷியல் டேட்டா. இந்த ப்ராஜெக்ட்டை ரொம்ப சீக்கிரட்டா பண்ணி தரணும். அதுக்கு தான் இந்த செட்டப். எவ்வளவு நாள் ஆகும் சார் இந்த ஜாப் முடியறதுக்கு? ஒரு 2 மாசம் இருக்குமா? அது வரைக்கும் இங்க தான் இருக்கணுமா? ரஷ்யன் கிளையண்ட்
நம்ம கிட்ட இவ்ளோ கான்ஃபிடென்ஷியலான ப்ராஜெக்ட் தரணும்? அவங்களே பண்ணிக்க வேண்டியதானே? லெட் மீ கிளியர் ஒன் பை ஒன். தீனா, அவ்வளோ லென்த்தியான ஜாப் இல்லை. 3 நாள்ல பேக்கப் பண்ணிடலாம். அது நானும் இந்த ப்ராஜெக்டை எங்க தந்திருக்காங்கன்னு தெரியவே கூடாதுங்கிறதுக்காக நமக்கு தந்திருக்காங்க. அதோட இந்த ப்ராஜெக்டையே 4-5 பிரிச்சு 4-5 கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து லீக் ஆனாலும் அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எவ்வளவு சீரியஸ் ப்ராஜெக்ட்னு. என்கிட்ட இத பத்தி அவங்க எதுவுமே பேசலையே சார். என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் மீரா கிட்ட அப்டேட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். திஸ் ப்ராஜெக்ட் இஸ் வெரி சிம்பிள். அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ற சீக்ரெட் டேட்டாவை மேட்ச் பண்ணி அவங்க கேட்குற மாதிரி நம்ம அனுப்பி ஆகணும். அவங்களோட மீரா நீ கோஆர்டினேஷன் பண்ணிக்கோ. ஸ்டாஃப் கோஆர்டினேஷனை அவனை பார்த்துக்கிட்டோம். அவங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை சொப்னாவும் தீனாவும் பார்த்துக்கிட்டோம். தட்ஸ் ஈஸி சார். ஐ கேன் டேக் கேர் ஆஃப் இட். குட். அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். நானும் இந்த மாதிரி சிமிலர் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கேன் சார். சோ இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுல பெரிய இஷ்யூ இல்ல. குட். இன்னைக்கு ஒன் டே லெட் அஸ் என்ஜாய். நாளைக்குள்ள லேப்டாப் அண்ட் அதர் திங்ஸ்லாம் ரெடி ஆயிடும். பட் ப்ரோயின் லா நாங்க இங்க என்ன பண்ண போறோம்? கரெக்ட் மான்சி. நானே இதை கேட்கணும்னு நினைச்சேன். நாங்க இங்க என்னென்ன பண்ண போறோம்? நீங்க 2 பேரும் எங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப் பண்ணலாம். மொரோவர் அண்ணி, நீங்க ஆபீஸ் பக்கமே வரதில்ல. இவங்க கூட உங்களுக்கு எந்த கோஆர்டினேஷனும் இல்ல. ஐ திங்க் நீங்க உங்களை எல்லாம் புரிஞ்சுக்க ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். நானும் ஆபீஸ் வந்து எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம்னு தான் நினைப்பேன். பட் வாட் டு சே ப்ரோ இன் லா? ஏமாஞ்சி, நீ தான் எப்ப கெஸ்ட் ஹவுஸ் போலாம் துடிச்சுக்கிட்டே இருந்த. அப்புறம் என்ன, லெட் அஸ் என்ஜாய் ஹியர். என்னண்ணே? ப்ரோ இன் லா, பட் வீட்ல மாம் இன் லா தனியா இருப்பாங்களே. இல்ல மேடம், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. சுகந்தியும் பெரியவரும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நானும் அம்மா கிட்ட பேசிட்டேன். ஒரு இம்பார்ட்டன்ட் ஜாப் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டேன். அப்போ நீங்க எல்லாரும் ஒர்க் பண்ண போறீங்க, நானும் மான்சி மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம், ரைட்? ஷட் அப் சந்திரா. பங்கஜ், எங்க ரூம்? சார். தேங்க் யூ. கம். இதெல்லாம் தேவையா சூர்யா? சொல்லு சூர்யா, இதெல்லாம் தேவையா? டேய், ஏதாவது சொல்லு. இப்ப எதுக்கு இந்த டிராமா? ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ப எதுக்கு மான்சி மேடம் சந்திராவை இங்க வர சொன்ன? அவங்க பாட்டுக்கு வீட்டுல இருந்திருப்பாங்கல்ல. டேய், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பார்த்து பேசு. எனக்கு ஒரு டீ வேணும். இவ்வளவு நேரம் நான் சொன்னதுக்கு இதான் பதிலா? ஒரு டீ. எவ்வளவு நாள் நம்ம இங்க இருக்க போறோம்? என்ன உன்னோட பிளான்? இத்தனை பேர் அவங்க வீட்டை விட்டு இங்க இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு ஏதாவது புரியுதா? அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணணும், இவ்வளவு பேரையும் தங்க வச்சாகணும், அவங்க வீட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணிருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணது. இப்ப திடுதிப்புன்னு கார் அனுப்பி கூட்டுவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் உன்கிட்ட எவ்வளவு தடவை முடியாதுன்னு சொன்னேன். ஆனா உனக்கு என்ன அவ்வளவு பிடிவாதம்? நீ சொல்றதா எல்லாரும் கேட்கணுமா? ஏன்டா இப்படி இருக்க? மீராக்கும் மான்சி மேடத்துக்கும் ஒத்து வராதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து ஒரே வீட்டில் வச்சிருக்க. இதுல சந்திராவையும் கோர்த்து விட்டுருக்க. எல்லாரையும் இப்படி சமாளிக்க போறோம்னு நினைச்சாலே எனக்கு தலை சுத்துது சூர்யா. நீ ஒன்னு பண்ணு சூர்யா, நான் ஆபீஸ்க்கு போயிடுறேன். நீயே இவங்களை எல்லாரையும் பாத்துக்க. நீ இப்படி பண்ணாதடா. உன் முன்னால ஒருத்தன் இப்படி கதறானே, ஏதாவது பதில் சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? டீ சூப்பரா இருக்குல்ல, அனு போட்டிருப்பாளோ? இதுக்கு என்ன அர்த்தம்?
நான் கிளம்பி போறதா இருந்தா போய்க்கலாம், எல்லாத்தையும் நீ பாத்துக்குவேன்னு அர்த்தமா? ஆ, மத்தியானம் லஞ்சுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்க பங்கஜ்? எல்லாரும் அசந்து போற மாதிரி ஒரு லஞ்ச் வேணும். எல்லாருக்கும் ஒரு டம்ளர் கேப்ப கூழும் தொட்டுக்கு ஊறுகாவும் சொல்லியிருக்கேன். அண்ணே, நான் வேணா ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டுமா? எனக்கு இங்க செமையா போர் அடிக்குதுண்ணே. அண்ணே, சீக்கிரம் வந்துடுறேண்ணே. இட்ஸ் an important மீட்டிங். அது முடிச்சுட்டு நான் இங்க வந்துடுறேன். தென் ஐ வில் ஹெல்ப் யூ. இல்ல சார், வேணாம். எதா இருந்தாலும் ஆன்லைன்லயே பண்ணிக்கோங்க. அது இல்ல பங்கஜ் சார், எதா இருந்தாலும் வேண்டாம். இங்க இருந்தே ஆன்லைன்ல மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுங்க. இல்லனா மீட்டிங்கே கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே பங்கஜ், யூ கேவ் மீ a great ஐடியா. சும்மா எதுக்கு கார்ல அலைஞ்சுக்கிட்டு? குட் பா, குட். அண்ணே, நான் எல்லா மீட்டிங்கையும் இங்க இருந்து அட்டென்ட் பண்றேன். பாய்ண்ணே. பங்கஜ், மத்தியானம் லஞ்ச் வருமா இல்ல அதுவும் ஆன்லைன்லயே சாப்பிடணுமா? எல்லாம் கரெக்டா நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்துரும். இல்ல பங்கஜ், கோபி வந்து சொன்னா கிச்சன்ல எதுவுமே இல்லன்னு, அதான் கேட்டேன். கிச்சன்ல இல்லன்னா என்ன சார், எல்லாமே உங்க தட்டுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துரும். That's great பங்கஜ். ஹாய் அனு. அம்மா வாங்கம்மா, வாங்க. வா ரம்யா. எவ்வளவு பெரிய வீடு! இந்த மாதிரி வீட்ல நான் இருந்ததே இல்ல. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றது இல்லையா? ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? முதல்ல வீட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஒண்ணும் தப்பா நினைக்காத. ஐயோ, எவ்வளவு பெரிய வீடு! வெளியே காலார நடந்து போக லான் இருக்கு. ஐ மீன் புல்வெளி இருக்கு. புல்வெளி இருக்கா? ஐயோ, நல்ல மெத்து மெத்தன்னு இருக்குமே. அதுல நடந்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களே? அது நடக்கிறதுக்கு தான் ஆண்டி. அப்படியே ரம்யா, அப்ப நைட்டு நம்ம 2 பேரும் அங்கேயே படுத்துக்கலாம். ஆனா அங்க பாம்பு வருமா? நீ எல்லாம் இருக்கும்போதே நினைச்சேன். வாங்க வாங்க சார், வணக்கம். என்ன சார் இதெல்லாம்? யார் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் பண்றேன்னு சொன்னல. நீ தானே சொன்ன அம்மாவை பார்க்கணும்னு. அதான் உன் அம்மாவும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரம்யாவும் இங்க வந்திருக்காங்க. அப்ப எங்க அப்பா? ஏய், அதுக்குதான் கால் வலி இருக்குல்ல, இப்ப கழுத்து வலி வர ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் பூர்ணி ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வரேன்னா அவ பாத்துக்குவா. சொப்னாவும் அவ ஹஸ்பண்ட் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னா சார். ஐயோ, அது விளையாட்டுக்கு சொன்னது தீனா. சார், நீங்க பாட்டி ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்துடாதீங்க. நாங்க 3 நாள் நிம்மதியா இருந்துட்டு போறேன். காஃபி போட்டு டிஃபன் பண்ணனு இதே வேலையா போச்சு சார். அடி பாவி, யார நம்பினாலும் உன்ன மாதிரி பொண்ணை மட்டும் நம்பவே கூடாது. இவ இப்படி சொல்றா, ஆனா இவ புருஷன் அப்பா அடி 3 நாள் நிம்மதின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆண்டி